ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருக்காரா? நிறைய பேர் கேட்கக்கூடிய என்னுடைய ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆப்ரேட்டர் மேலே கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு வேலையே இல்லையா? வேலை வெட்டி இல்லையா? உட்காந்துட்டே இருப்பாரா? உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸ்டாப் லாஸ் என்பது உங்களுடைய லாஸை கம்மி பண்ணுறதுக்காக, சேஃப்டிக்காக. ஸ்டாப் லாஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? வாலட்டிலிட்டியான இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகும் பொழுது வாலட்டிலிட்டியில் ஸ்பைக் நிறைய அடிக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணாமல் ஸ்கேல்பிங். 3 விதமான விஷயம். ஒன்று, டாப் நம்பர் 1 இருக்குது ஸ்கேல்பிங், ஹையஸ்ட் ரிஸ்க், நோ ஸ்டாப் லாஸ். ரெண்டாவது, வாலட்டிலிட்டி மார்க்கெட், கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போடுறது. மூணாவது பார்க்கும்பொழுது லாஸ்ட் இருக்கும்போது ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி கொண்டு போகிறது. உங்களுடைய எடுத்த என்ட்ரிஸ்க்கு மேலே 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போட்டு நம்மளுடைய கேபிட்டலை செக்யூர் பண்ணுறது. இதுதான் ஆப்ரேட்டர்னு ஒருத்தன் கிடையாது. உங்கள் ஆப்ரேட்டரை உங்களுடைய எஸ்எல் அடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறதும் கிடையாது. அது முதல்ல மைண்ட் செட்லேருந்து உட்காந்துருங்க. உங்கள் மேலே ஒருத்தன் ஆட்டி படிக்கிறான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ் ஒரு விஷயங்களே கிடையாது. அதை மைண்டில் அவ்வளோ போட்டுறாதீங்க. சைக்காலஜி லெவல்ஸ் மட்டும் தான் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்.